அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு 3 கேள்விகளை முன்னிறுத்தி அதற்கு விடை காண இருக்கிறோம். முதல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் விவசாய சின்னம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது. 2வது கேள்வி, ஆரியமும் திராவிடமும் இந்த 2 கும்பலும் சேர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி அழிப்பதற்காக பல வேலைகள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தம்பிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதற்கு என்ன பதில்? 3வதாக, நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் உண்மையில் உள்ளடி வேலை என்ன செய்கிறது, இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்கள் என்ன செய்வதற்காக இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் இந்த காணொலியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் தொடர்பான வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள், ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அபிடாவிட்டை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். நமக்கு சீமான் என்கிற ஒரு தனிப்பட்ட நபரின் மேல் எந்த வன்மமும் எந்த கோபமும் கிடையாது. ஆனால் அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவர் பேசுகின்ற பொய்கள், உருட்டுகள் இவற்றின் மீதும் ஆரிய கூட்டத்தோடு அவர் வைத்திருக்கிற அந்த தொடர்பும், அதன் மூலம் இந்த தமிழக மக்களை வஞ்சிக்கிற, இளைஞர்களை நாசப்படுத்துகிற அந்த செயலையும் தான் நாம் கண்டிக்கிறோமே தவிர, ஆனால் உண்மையில் சட்டப்படி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாய சின்னம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். காரணம், பேர் தெரியாத இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு 6.58% வைத்திருக்கிற ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு காகித கட்சி, அதாவது லெட்டர் பேட் கட்சி. நான் உங்களுடைய மொழியிலேயே சொன்னேன், அதாவது நாம் தமிழர் கட்சியில் பேசுகிற அந்த மொழியிலேயே நான் சொன்னேன். அதுபோல பெங்களூருவை தலைமையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி, இதுவும் ஒரு லெட்டர் பேட் கட்சி. ஆனால் இவர்களுடைய வாக்கு சதவீதம் என்னவென்று பார்த்தால் சரியாக 70 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தங்களை ஒரு தேசிய கட்சி அப்படின்ற முறையில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அவர்கள் விவசாய சின்னத்தை வாங்கியிருக்கிறார்கள். ஆக இது ஒழுங்காக பரிசீலனை செய்தால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்பட வேண்டும் சட்டப்படி அப்படி என்பது நம்முடைய கருத்து. 2வது கேள்வி, ஆரியமும் திராவிடமும் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு வந்தா சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதாவது சீமான் அவர்களை இது நாள் வரை எவனுமே கலாய்ச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி இந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி சீமானை கலாய்த்தது போல வாழ்நாளில் இனி யாரும் கலாய்க்கவும் முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அடப்பாவீங்களா, பிரஸ் மீட் ஒன்று வச்சு எங்களுடைய கட்சி தமிழகம், புதுவை உட்பட 40 தொகுதிகளும் நாம் விவசாய சின்னத்தில் போட்டியிடுவோம், வேண்டுமென்றால் சீமான் அவர்கள் நாங்கள் தேசிய கட்சி எங்களோடு வந்து கூட்டணி வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய விவசாய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அண்ணனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைங்க. இப்படி ஒரு பிரஸ் மீட் தமிழ்நாட்டுல வைப்பாங்க அப்படின்றது நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. சீமானை இப்படி கலாய்ப்பாங்க அப்படின்றது அவன் சொல்றதை பார்த்தா, தேசிய கட்சி நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் பிரதமர் கேண்டிடேட்னா அறிவிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல. அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களை விட மிகப்பெரிய உருட்டாக நேற்றைக்கு பிரஸ் மீட்ல உருட்டிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது இந்த ஆரிய திராவிட கும்பல் அப்படிங்கிற தம்பிகளுக்கான ஒரு பாயிண்ட். என்னன்னா, அந்த பாரதிய ஐக்கிய கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாரு, ஏதோ பக்கத்துல இருக்காங்களே இந்த அம்மா திராவிடர் தெலுங்கு கட்சியை சேர்ந்தவர்கள், இவர்கள் எங்களோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போற போக்குல அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே தெலுங்கர்கள் தான் திராவிடர்கள் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கூட்டத்திற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து எங்களை அழிக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்ற அதிகமா பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க. தந்தை பெரியார் அவர்கள் தான் வாழும் காலத்திலேயே சொல்லியிருக்கிறார், திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு என் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி, அதாவது திராவிடத்தின் மூலமாக பேரும் புகழும் பெற்று பின்னாளில் அவனே திராவிடத்தை அழிக்க ஆரியத்தோடு கூட்டு சேர்ந்து வருவான். அந்த காலகட்டங்களில் தமிழர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் அப்பவே சொல்லியிருக்கார். அந்த நபர் வேற யாரும் இல்லை, சீமான் அவர்கள் தான். உங்களுக்கு ரொம்ப விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சீமானுடைய ஆரம்பத்தை எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மொத்தமும் புலப்படும். அப்படி இருக்கும்போது இந்த தெலுங்கர் வந்தேரிகள், வடுக வந்தேரிகள் அப்படி என்று ரொம்ப சத்தம் போற தம்பிகள், உங்க கட்சியில உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்நியார் கயல்விழி அவர்கள் யார்? அவர்களும் தெலுங்கர் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி அண்ணனை நீங்க இருக்கிற கட்சியில இருந்துகிட்டு சீமானை விமர்சிப்பது கொஞ்சம் நல்லா இல்லை. எங்களை மாதிரி வெளியில வந்து கூட நீங்கள் விமர்சனம் செய்தால் அது நல்லா இருக்கும். கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு வடுக வந்தேரிகள், தெலுங்கர்கள், வந்தேரிகள் அப்படின்னு சொல்லும் போது அண்ணனோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அந்நியார் அவர்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. தம்பிகள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க கூடாதா? இந்த ஆரிய திராவிடம் ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கிற உங்கள் சிந்தனையை மாட்டு மூளை கொண்ட அந்த சங்கிகள் கூட்டத்தோடு தான் ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன்.
சீமான் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் உள்ளடி வேலை செய்கிறது என்று என்னால் நேரடியாக பகிரங்கமாக குற்றம் சாட்ட முடியும். தமிழ்நாட்டுல எப்படி என்ன வகையான எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நீங்க உழுந்து புரண்டாலும் உங்க உடம்புல தமிழ்நாட்டு மண்ணு ஒட்டாது அப்படி என்பது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். இங்கு ஒரு சீட்டு கூட தேராது என்பது நன்றாக தெரியும். ஆனால் எதிர்கால சிந்தனையோடு பாஜக தன் வேலையை இங்கு செய்து கொண்டிருக்கிறது. சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை இந்த வகையில் முடக்கி தன்னிடத்தில் இருந்த வீரரெட்டி அவர்களை ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைத்து அந்த கட்சியை பதிவு செய்ய வைத்து அந்த கட்சிக்கு அந்த நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாய சின்னத்தை கொடுத்து சீமானை இந்த மாதிரி பிரஸ் மீட் வச்சு ஆரியமும் திராவிடமும் அப்படின்னு சொல்லி பொதுத்தளத்தில் பேச வைத்து பாஜகவையும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு மக்கள் வெளிச்சத்தில் லைம் லைட்ல அப்படியே வச்சிருக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய ஆசை, சீமானின் திட்டம். அந்த திட்டத்தின்படிதான் இவர்கள் இந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாக்பூருக்கு கொத்தடிமையாக பணியாளர் வேலையை செய்து கொண்டிருப்ப உங்களுக்கு இது என்ன நடக்குது போகுதுன்றது நன்றாகவே சீமான் அவர்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய தம்பிகளை ஏமாற்றுவதற்காக, தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக சின்னம் பறி போயிடுச்சு, நான் வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விளம்பரங்களை, சுய விளம்பரங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு விளம்பர பிரியர் தான் சீமான். சீமான் அதாவது சீமானுடைய பேச்சை நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை கேட்டு பாருங்க. ஒரு மேடையில ஒரு மாதிரி பேசியிருப்பார், இன்னொரு மேடையில் இன்னொரு மாதிரி பேசியிருப்பார். அவருடைய கொள்கை கோட்பாடு எதுவுமே நீங்க ஒருங்கிணைச்ச பார்க்கவே முடியாது. சமீப காலமாக அவர் வருக வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி தெலுங்கர்களை எதிர்த்து பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் பேச மாட்டார். ஏன்னா அவருடைய கட்சியிலேயே அவருடைய வருக வந்தேரி மனைவியாக இருக்கக்கூடிய அந்நியார் கயல்வி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்க வேண்டும். ஆக அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு. இப்படிப்பட்ட பணத்துக்காக தம்பிகளை அடமானம் வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர் தான் சீமான். இது தெரியாமல், அதாவது சீமானுக்கு சின்னத்தை பறிச்சுட்டாங்க, இது ஒரு தமிழனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, ஒன்றுமே இல்லை. சின்னம் பறிபோகவும் இல்லை, சின்னத்தை இவர் பறி கொடுக்கவும் இல்லை. அந்த சின்னத்தை வச்சு சிறப்பா நாடகத்தை ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க சேனலை டிவியை திறந்தாலும் இதுதான், யூடியூப்ல போனாலும் இதான், பேஸ்புக்ல போனாலும் இதான், இன்ஸ்டால போனாலும் இதான். அதாவது ஊடக வெளிச்சத்தை தன்மேல் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, சீமானுக்கு விளம்பரம் வேண்டும். விஜயலட்சுமி அவர்களை பேசாமல் தடுக்க அவரால் முடியும். அப்படியே செய்ய மாட்டாரு. அதாவது அவர்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் நினைச்சா விஜயலட்சுமி அவர்களை பணம் கொடுத்து செட்டில் பண்ணி அவங்கள ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணி அவங்களை விடலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்கறது, அப்புறம் அந்த பணத்தை எப்பெல்லாம் இவருடைய முகம் வெளியே தெரியலையோ, இவருடைய கட்சியின் பேர் வெளியே தெரியலையோ அப்பெல்லாம் பணத்தை நிறுத்துறது, உடனே விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ போடுறது, அது ஒரு விவாத பொருளாக மாறுவது. இப்படி அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அந்த எஜமான் படத்துல நெப்போலியன் அவர்கள் ஒரு வசனம் பேசியிருப்பார். சாவு வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், முதல் மரியாதைனா எனக்கு தான் கிடைக்கணும் அப்படி என்கிற ஒரு பேராசை கொண்ட பெருமை மேல் ஒரு பெருமை பீத்தகர சீமான் அவர்கள் அப்படி என்று நிச்சயமாக என்ன சொல்ல முடியும். பாஜக என்ன சொல்கிறதோ, என்ன செய்ய உத்தரவிடுகிறதோ அதற்கு ஒரு படி, ஒரு இமி தாண்டாமல் தன்னுடைய பணியை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். மற்ற கட்சியில் ஒரு 2 பேர் வெளியில போனா அடுத்து நம்ம கட்சியின் கட்டமைப்பு எப்படி இருக்கு, நம்ம கட்சியினுடைய பலவீனம் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை சரி செய்வார்கள். ஆனால் சீமான் கட்சிக்குள் இருந்து யார் வெளியே போனாலும் கவலைப்படுறதில்ல, எவன் உள்ள வந்தாலும் கவலைப்படுறதில்ல. சந்தா ஒழுங்கா வருதா, திறன் நிதி ஒழுங்கா வருதா அப்படின்னு பாக்குறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஆக இந்த ஆரிய திராவிட அப்படின்னு சொல்லி 2யும் ஒரே தட்டுல வச்சு பாக்குற உங்களுடைய அந்த கேவலமான புத்தியை ஆசிட் போட்டு கழுவுங்க. தந்தை பெரியாரை படியுங்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை படியுங்கள். உங்களுக்கு ஆரியம்னா என்ன, திராவிடம்னா என்ன அப்படின்றது நல்லா தெரியும். ஆனால் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தந்தை பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் அது பாஜக தான். அதனுடைய துணை இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். வேற எந்த கட்சியும் தந்தை பெரியார் அவர்களை நேரடியாக விரல் நீட்டி பேசுகிற தைரியமோ தெம்போ திராணியோ கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை எதிர்த்து எவன் அரசியல் செய்ய விரும்பினாலும் இங்கே கால் வைக்க முடியாது. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகையால் எல்லா கட்சியுமே தந்தை பெரியார் அவர்களை தன்னுடைய தலைவராக கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள். காரணம், தமிழக மக்களின் வாக்கு வேண்டும், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் மட்டும் ஏன் அந்த அரசியல் யுத்தி அவருக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் அவர் ஏன் தந்தை பெரியாரை வேண்டுமென்றே விமர்சனம் செய்கிறார்? சாட்டை துரைமுருகன் ஏன் தந்தை பெரியாரை அடாதயமாக விமர்சனம் செய்கிறார்? ஒண்ணும் இல்லை சார், சீமானுக்கு கட்சியை வளர்க்கணும், ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி என்கிற கொள்கை, கோட்பாடு, மயிரும் மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. அவருக்கு தேவையெல்லாம் பாஜக கிட்ட நெருக்கமா இருக்கணும், நாக்பூர்ல சொல்லப்படுகிற அந்த வேலைகளை தமிழ்நாட்டில் நிறைவேற்றம் செய்யணும், அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கணும், தம்பிங்களுக்கு அந்த போதை தெரியாமல் இருக்க அவர்களுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், திறன் நிதி ஒழுங்கா வருதான்னு கணக்கு பார்க்கணும், முதலாளி கிட்ட இருந்து பணம் வந்துருச்சான்னு அதை பார்க்கணும். இது எல்லாத்தையும் வசூல் பண்ணி தன்னுடைய வயிற்று பிழைப்பையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் சரியா செல்வ செழிப்போட வச்சுக்கணும். இது மட்டும்தான் அவருடைய ஒரே நோக்கம். அப்படி இருக்கிற ஒருவரால் மட்டும்தான் தந்தை பெரியாரை எதிர்த்து பேச முடியும். இங்க இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி ஏன் பாதிக்கப்படுகிறது.
தமிழ்நாட்டுல தந்தை பெரியாரை எதிர்த்து பேசிவிட்டு ஒருத்தன் அரசியலில் நிலை நிற்கவே முடியாது. இங்க எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் தயவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு விவசாய சின்னத்தை சீமானுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அவர் அந்த விவசாய சின்னத்தில் தான் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும். அப்போதான் அவருடைய செல்வாக்கு, நாங்க சொல்றோம், சேலஞ்ச் பண்ணி சொல்றோம், அவருடைய செல்வாக்கு அந்த 6.58 இருந்து சரிஞ்சு 0 வந்து அடங்குதா அப்படின்றத நாங்க கண்கூடாக பார்த்து அதையும் விமர்சனம் செய்ய முடியும். நீங்கள் ஒரு வேளை அந்த பாஜக இந்த சின்னத்தை கொடுக்க மறுத்து உச்சநீதிமன்றமும் அதை கொடுக்க உத்தரவிடாமல் போனால் சீமானுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு சின்னம் மாறி போனதால என்னால் வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது, மக்களுக்கு சின்னம் சரியா தெரியல, எல்லாம் பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி விவசாய சின்னத்துக்கு போட்டுட்டாங்க, எனக்கு வாக்கு போடல அப்படி என்று தப்பித்துக் கொள்ள சீமான் அவர்களுக்கு இது ஒரு மிக நல்ல வாய்ப்பாக அமைந்துவிடும். இந்த வாய்ப்பு அவருக்கு போகக்கூடாது என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அவருக்கு விவசாய சின்னம் வர வேண்டும் அப்படி என்று நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்பதான் அவருடைய தரம் என்ன, யோகிதை என்ன, வாக்கு வங்கி என்ன, தமிழ்நாட்டு மக்கள் யார் அப்படி என்பதை சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும், தம்பிகளும் தெரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த ஆரியம் திராவிடம் அப்படின்னு சொல்லி பொதுவா உருட்டுற வேலையெல்லாம் விட்டுருங்க. முதல்ல சீமான் அவர்களை நீங்க நல்லா இவ்வளவு சொல்றோம், நான் பேசுறதுல சில பிழைகள் தடுங்கல்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்து அதை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் சுயமரியாதையோடு நடத்தப்படுகிறீர்களா நாம் தமிழர் கட்சியில், அங்கு என்ன நடக்கிறது அப்படி என்பதை ரொம்ப சர்வசாதாரணமா கண்டுபிடிக்கலாம். ஆனா கண்டுபிடிக்க கூடாது அப்படி என்கிற ஒரு போதையை தான் உங்க மண்டையில ஏற்றி உங்களை சீமான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆக சீமான் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு சேர்த்து நடத்துகிற ஒரு நாடகம், இந்த சின்னத்தை வைத்து நடத்துகிற நாடகம். நீங்க என்ன நாடகம் போட்டாலும் தமிழக மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் அப்படி என்பதை கூறிக்கொண்டு, திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் இந்த கட்சியை அழிப்பதற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு இன்னொரு தடவை முட்டாள்தனமாக நீங்க பேசாதீங்க. தேர்தல் ஆணையம் ஒரு தனி அமைப்பு என்றால் கூட அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஒரு மாநில அரசு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட முடியாது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பொதுவாக ஆரியமும் திராவிடமும் அப்படின்னு சொல்றதே உங்களுடைய முட்டாள்தனத்தையும் சங்கி கூட்டத்தோடு நீங்கள் வைத்திருக்கிற அந்த நெருக்கமான உறவையும் தான் காட்டுகிறது அப்படி என்றதை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துவிட்டு, ஆனா ஒண்ணு மட்டும் மனசு கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டேங்குங்க. எங்க அண்ணன் சீமான நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம், அவருடைய கொள்கையை நாங்கள் விமர்சனம் செய்வோம், அவருடைய அந்த கட்சியினுடைய கோட்பாட்டை விமர்சனம் செய்வோம் தப்பாக இருக்கும் பட்சத்தில். ஆனா இன்னைக்கு யாருன்னே தெரியல, எங்க இருந்தோ திடீர்னு வந்தா சின்னத்தையும் வாங்கலாம், சின்னத்தின வாங்கின கையோட திடீர்னு ஒரு நாள் பிரஸ் மீட் வச்சா சீமானோட எங்களோட கூட்டணிக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுக்குறான். எங்க கூட வந்தா நாங்களா ஏதாவது பார்த்து ஒரு தொகுதியை கொடுக்குறோம், எங்களுடைய விவசாய சின்னத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சீமான கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக காட்டு கத்து, அப்படி ஒரு கத்து, அந்த தொண்டாவி போக அவர் கத்தி ஏதோ கொஞ்சம் அப்படியே தேர்த்தி வச்சிருக்காரு. அவரை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போவான்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கல. அப்படி வரவன் போறவன் எல்லாரும் இப்படி சீமான் அவர்களை ஏன் கலாய்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம்தான், சீமானிடம் நேர்மை இல்லை, சீமானிடம் உண்மை இல்லை, சீமானிடம் சுயநலம் மட்டும்தான் இருக்கிறது. இப்படி இருக்கிற மனிதனை எல்லாருக்கும் காரணம் கிடைக்கும் போது விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.